ஹாய், வெல்கம் டு சிவாமு 943 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப போர் அடித்ததுனால அப்பாவை வற்புறுத்தி கூட்டிகிட்டு அக்கரை பீச்சுக்கு போகலான்னு சொன்னோம். ஸோ அவரும் கூட்டிகிட்டு வந்துட்டார். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் முடிவெடுத்தது கோவளம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தோம். ஆனால் சரி பக்கத்துலேயே நியர்பையாக எந்த பீச் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அக்கரை பீச்சு தான். இதில் என்னென்னா ஸ்பெஷலு சாட்டர்டே சண்டே வந்து பயங்கர கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க. எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். ஸ்பெஷலி இந்த ஈசிஆர் பஸ்ஸு ஏறுற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு முன்னாடியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா சன் ரைஸ் அவென்யூ அப்படின்னு இருக்கும். அதுக்கு உள்ளார தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். இந்த பீச் வந்து பார்க்காதவங்க நிறைய பேர் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸான பீச்சும் கூட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேலாம் நின்று பேசக்கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் பீச் இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம அக்கரை பீச்சில் தான் இருக்கோம். ஸோ இந்த அக்கரை பீச்சில் சண்டே ஆனால் செம்ம கூட்டம் வரும். காலை கூட நிறுத்த முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வரும். ஸோ அதனால நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பீச்சில் என்னென்னலாம் இருக்குன்னு நாங்கள் வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேமரா உங்களுக்காக தான் திரும்பி இருக்கு. சுத்தமா இருக்கு. ஏய், கீழே வந்து குப்பையை போடக்கூடாது. எப்படி தெரியும்? ஏன்னா நீட்டா இருக்கு பத்தியா? குப்பை ஒரு குப்பை கூட இல்லை. இப்போதான் போறாங்க சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் சுத்தம் இல்லாமல் இருக்கு. இந்த கவர்லாம் எடுத்து போயிட்டு குப்பை தொட்டியில் தான் போடணும். இல்லை அண்ணா கிட்ட கொடுத்தணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீச்சும் செம்ம குப்பையாக டஸ்ட்டோடு தான் இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு அங்கே வரும்போது எல்லாருமே நிறைய குப்பை போடுவாங்க. ஸோ ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பீச் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த பீச் பார்க்கும்போது செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. எங்களுக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் 30 பேர் க்ளீன் பண்ணால் கூட இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது. எப்படி இது இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். இதோட இது எந்த மாதிரிலாம் இவங்க க்ளீன் பண்ணுறாங்கன்றதை வந்து நான் லாஸ்ட்டாக வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நம்ம எப்போவுமே நம்ம போடுற வீடியோக்கள் ஜாலியாக பார்த்து மகிழலாம். நாங்கள் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ எடுக்கலாம் தான் வந்தோம். அதுக்கப்புறமா கால் வந்து நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு அப்பா கிட்டே கேட்டோம். ஸோ அப்பாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா எங்களுக்கு அது கூடவே போய் ஜாலியாக விளையாடணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் நாங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த பீச்சில். அந்த வேவ் வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் அக்கரை சைடு வந்தீங்கன்னா அந்த பீச்சுக்கு வந்து கண்டிப்பாக பாருங்கள்.
ஜஸ்ட்டு கரையில் நின்று குளிக்கும்போது நமக்கு இவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் மேடவாக்கத்துலேருந்து வந்த சிறுவர்கள் வந்து ரொம்ப தூரத்தில், அதாவது தண்ணிக்கு சென்டரில் போகிற அளவுக்கு குளிச்சிட்ருக்காங்க. ஆழத்தை அறியாமல் அவங்க குளிச்சிட்ருக்காங்க. சரி, அவங்களையும் போய் நம்ம வான் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த காக்காவை பாருங்கள், ஏதோ தூக்கிட்டு அப்படியே பறந்து போகுது. ரம்மியமாக இருக்கும். அந்த இடமே பார்க்குறதுக்கு நல்லா ஜாலியாகவும் இருக்கும். அதனால தாங்க நிறைய லவர்ஸும் சரி, மற்றவங்களும் சரி, ஜாலியாக குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு இடமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈசிஆரில் சன்ரைஸ் அவென்யூ அக்கறை அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே லெஃப்ட் சைட் போனீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டருக்குள்ளார இந்த பீச் அமைஞ்சிருக்கு. என்னென்னா சுத்தமாக இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நெகிழக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இவங்க சுத்தம் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய கடற்கரையா அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை பற்றி தாங்க நான் லாஸ்ட்டாக காமிக்கிறதா சொல்லியிருந்தேன். அந்த லாஸ்ட்டு கட்டம் வந்து வந்துடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதையும் காமிச்சிட்றேங்க. நாங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். பட் ஆனால் இதுலேயே மூழ்கி விளையாடுற ஒரு சுச்சுவேஷன் வந்து அமைஞ்சிடுது. ஏன்னா கடலை பார்த்துட்டு யாருமே அப்படியே போக முடியாது இல்லையா? அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நாங்கள் இருக்கோம். கிளம்புங்க, மேலே மேலே ஏறு. பெரிய மீன் இங்க வர்றா. இதை போய் உங்க அக்கா மீன் நினைச்சிருக்காங்க. பசங்க போருமா இருந்துச்சா இங்க வாயா. இவங்க எவ்வளவு தூரத்துக்கு ஆழத்துக்கு போறாங்க. ஏய் அஜேஷ், அவ்வளவு தூரம் போகாதடா. ஏ தம்பி, என்ன அது? நீ காமி. செம்மையா இருக்கா? உயிரோட இருக்கா? நீங்க என்ன ஊரா? செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. இவ்வளவு தூரம் போறீங்களா? பயமா இல்லையா உங்களுக்கு? சரி, ஓகேடா, பாய்டா. ஏ தம்பி, கொஞ்சம் ஆழத்துக்கு போகாதீங்க. கரையோரமாக ஜாலியாக விளையாடுங்க. அப்போ தான் நம்ம சேஃப்டியாக வீட்டுக்கு போக முடியும். ஆழத்துக்கு போகாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, என் தம்பி வந்து முட்டி வரைக்கும் தான் நினைக்கணும்னு சொன்னான். ஆனால் இப்போ அவனே நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான், ஃபுல்லாக நினைக்கிற அளவுக்கு. அப்புறம் நாங்கள் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுவும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம்.
சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேங்க. அதாவது எப்படி இது வந்து இவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். எப்படின்னா, இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த டிராக்டரு அது பேக் சைடில் இருக்கிற அந்த ரோலரை பயன்படுத்தி அந்த மண்ணுக்கு உள்ளே இருக்கிற எல்லா குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளார இருக்கிற தூரத்தில் அந்த குப்பைகளை அப்புறப்படுத்துகிறாங்க. இதுதாங்க இங்கே நடந்துகிட்டு இருக்கிற குப்பை க்ளீனு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, 25 பேர் வேலை செஞ்சால் கூட இவ்வளோ க்ளீனாக இருக்காதுன்ட்டு. அதோட இதுவே இதுதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த இடத்தோட ஃபேமஸ் என்னென்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சாட்டர்டே ஆர் சண்டே அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. அதே மாதிரி எங்கள் வீடியோ பார்க்குற நீங்களும் ரொம்ப ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ